ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இது என்ன இப்போ 2 பேர் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சந்தீப் குமார். ஸோ இனிமே வந்து கான்டென்ட் வந்து நான் டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜாவா அண்ட் தென் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஃபன் இன் அவர் காலேஜ். ஸோ அதில் வந்துட்டு இன்டர்வியூ வித் மை ஃப்ரெண்ட். ஸோ இவன்ட்டு வந்துட்டு இது வரைக்கும் என்னென்ன கற்றுருந்தான், இதை வச்சு இவன் என்ன பண்ண முடியும், ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்டர்வியூக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம காலேஜில் ஐஓடி டிபார்ட்மெண்ட், அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸில் உனக்கு என்னென்ன இதுவரை தெரியும், என்ன லாங்குவேஜஸ் தெரியும், அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன தெரியாதுன்னு கேட்டால் என்ன லிஸ்ட் பெருசாக இருக்குது. என்ன தெரியும்னு கேட்டால் 0% நாலேஜ், பட் சம் ஸ்கில்ஸ். ஓகே, என்னடா இவ்வளவு. இப்போ எதுக்கு வந்து சிஎஸ்சியில் ஐஓடி ஸ்பெசிஃபிக்காக எடுத்த? நானா வேற வழி இல்லாம நாங்க எடுத்தேன், தானா போட்டு விட்டாங்க, நான் வந்துட்டேன். ஓகே ஓகே, எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். பட் ஓகே, இப்போ வந்துட்டு சிஎஸ்சியில் இப்போ பேசிக்காக நமக்கு தெரிய வந்த ஸ்கில் செட் என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்? கண்டிப்பா பேசிக்காக சிஎஸ்சின்னு வந்தால் ஒரு 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சி, பைத்தான் அண்ட் ஜாவா. இதோட சின்டாக்ஸ் தெரிஞ்சாலே போதும், இதை வச்சு நம்ம வந்து கோடிங்ஸ் ரன் பண்ணிக்கலாம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. ஓகே, இதுல வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஜாவால ஏன் போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜாவாங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங்லயும் வந்து ஃபண்டமெண்டல். ஸோ இதை கத்துக்கிட்டோம்னா மற்ற எல்லாமே வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இன்க்ளூடிங் சி நம்ம தெரிஞ்சாலும் எல்லா ஃபண்டமெண்டலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ நீ பைத்தான் வச்சிருக்கல, அந்த ஆப்ஷனை நீ தூக்கிடு. ஏன்னா அது வந்து நீ எந்த லாங்குவேஜ் படிச்சு வந்தாலும் உனக்கு அது ஈஸியா புரியும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருங்க, பைத்தான் எப்படி நீங்க தூக்கலாம் சொல்லலாம்? பைத்தான் தான் இப்ப இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அடாப்ட் ஆகுது. நீங்க எப்படி பைத்தான் வேணாம்னு சொல்லலாம்? பைத்தான் நான் வேணான்னு சொல்ல, நீங்க எடுத்துருங்கன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன். ஃபர்ஸ்டே வந்துட்டு நீ லேர்ன் பண்ணும் போது ஜாவால இருந்து ஆரம்பிக்கணும். பைத்தான்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு நீ ஜாவா திருப்பி வரனா உனக்கு ஜாவா சுத்தமா புரியாது. ஆனா நீ வந்து ஜாவா படிச்சுட்டு நீ எந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும் உனக்கு அதுல வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க ஜாவா அண்ட் சி. எனக்கு சியோட பேசிக்ஸ் நாலேஜ் தெரியும், அண்ட் பைத்தான் அதுல நான் கொஞ்சம் வெளில இருந்திருக்கேனே. அப்போ அது ஓகே தானே? இப்போ ஜாவா தான் படிக்கணும் ஒன்றும் இல்லைல்ல. ஓ அப்படியா விஷயம். ஜாவால வந்துட்டு எதுக்காக ஜாவான்னு சொல்லிடுறேன். ஜாவாவோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வரைக்குமே வந்து ஒரு சாலிட் லைன். அது வந்துட்டு ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ பைத்தான்னா திடீர்னு பூம் ஆகும் ஐடி செக்டர்ல, திடீர்னு டிராப் ஆகும். ஆனா ஜாவா வந்து எப்பயுமே ஸ்டாட்டிக்கா இருக்கும். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். ஜாவால வந்து ஜாவா மட்டும் தெரிஞ்சிருந்தா வேலைன்னு சொல்லிட முடியாது. ஜாவாலேயும் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எப்படி சொல்லலாம்னா ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு வந்து அதில் சர்வே ஆக முடியும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ட்ராபேக்ஸும் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஓகே, எதுக்கு ஐஓடி அதை பத்தி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒன்று சொல்லணும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதாச்சும் டிஏசி வந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, பைத்தான்ல ஒரு ஸ்கில் இல்ல, அது ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுருக்கேன்னு சொல்லிட்டாரு. பைத்தான் இல்ல, ஜாவா. சாரி, ஜாவாவை தூக்கி போட்டுருக்கேன்னு சொன்னாரு. நீங்க அவர் ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் சிடிஏசியோட கோஃபவுண்டர். அவரே ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன். அவரே ஜாவா வேண்டாம், பைத்தான், சி, எம்பெடட் சி பிளஸ் இப்படி வரலாம்னு சொல்லும் போது நீங்க ஏன் ஜாவாக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? மேபி அவங்களுக்கு தான் அதோட அவேர்னஸ் இருந்திருக்காது. அவங்க எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு நடத்துறாங்க, பட் அவங்களுக்கு ஜாவா வேண்டாம் அப்படிங்கிற. ஓகே, இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்க சொல்லட்டுமே. ஓகே, கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க, பைத்தானா ஜாவாவான்னு. ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்போ வந்துட்டு எனக்கு நம்ம கிளாஸ்ல நான் வந்து மேஜரா பார்த்தேன் என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எதுல பண்றாங்கன்னா, வெப் டெவலப்மெண்டா இருந்தாலுமே எதுல பண்றாங்க, மேக்ஸிமம் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் பண்றாங்க. ஸோ அது குட்டா பேடா? ஏன்னா இப்போ வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு தனி இல்ல, அப்படி நான் சொல்லல. அதோட சின்டாக்ஸும் தெரியாம அதோட பேசிக்ஸ் தெரியாம டைரக்டா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போறாங்கல்ல, அந்த மாதிரி போறது வந்துட்டு குட் ஆர் பேட்? என்ன பொறுத்தவரையிலும் குட் ஆர் பேட்னு தெரியாது, பட் ஏஐ யூஸ் பண்ணாம கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம ஒரு சின்டாக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஏஐ கொடுக்குற எரர்ஸ் வந்து நம்மளே தானே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏஐ யூஸ் பண்றது தப்புன்னு சொல்ல வரல, குட்னு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்டாண்ட் என்னன்னா,
ஸ்டார்டிங்ல அதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம டேரக்டா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போகக்கூடாது. ஏன்னு கேட்குறேன். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு நம்ம டேரக்டா வந்து ப்ராம்ப்ட்ல இருந்து எடுத்துடலாம். ஆனா பேக் எண்ட் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளோட டேட்டா பேஸ்ல நம்ம தான் கனெக்ஷன் பண்ண போறோம். அதோட பேசிக் நாலேஜ் இப்போ என்ன கான் அப்படிங்கிற ஒரு கீவேர்டுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம அவங்களால வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்ட் வச்சு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா பில்ட் பண்ணாங்கன்னா அதோட நாலேஜ் வந்து எவ்வளோ 0. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ஸ்டார்டர் ஆர் பிகினர் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டு டெஃபினட்டா எது யூஸ் பண்ணக்கூடாது, ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கம்பைலர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் VS கோட் எடிட்டர், எக்லிப்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கோட் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா நம்ம டேரக்டா நம்ம கோட் பண்ணும்போது ஆன்சர்ஸ் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளே ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி போகணும்னா நோட் பேட் வச்சு போகணும். அதுதான் நம்ம சேனல் வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம சேனல்ல போற எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எதில் யூஸ் பண்ணியிருப்போம்னா நோட் பேட்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஐயா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த நாலேஜ் இருந்தாதான் அப்படி இல்லை. நமக்கு ஜஸ்ட் ஒரு லாஜிக் தெரிஞ்சாலே போதும். நமக்கு சின்டாக்ஸ் ஓட லாஜிக் அண்ட் இஃப் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி லாஜிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். நம்ம ஏன் யூஸ் பண்ணி கூட நம்ம ப்ராம்ப்டிங் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து தெரியுது உனக்கு வந்துட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணுமே தெரியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். பட் ஓகே, சரி, ஐ நோ தட் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் தி ஐஓடி ஹார்ட்வேர் ரிலேட்டட். அதை பத்தி ஒரு இது சொல்லு. ஐஓடினா என்ன? ஸோ ஐஓடியில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும், அதில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு, எங்கெங்க வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? இப்போ ஐஓடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அது ஒரு ஏஐ போல ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி. அண்ட் இது வந்து லேட்டஸ்ட் ஸ்கோப் ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா ஹையஸ்டா இருக்கு. ஏன்னா இப்போ ஃபுல்லாவே ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ். இப்போ ரீசெண்டா டெஸ்லா அண்ட் மஹேந்திரா முதல் கொண்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது ஃபுல்லாவே வந்து ஐஓடி பேசிஸ் தான். ஐஓடினா என்னன்னா ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாம, அப்படி இல்லைன்னா ஹியூமன் வந்து ரிமோட் சைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்கன்னா அதுதான் ஐஓடி. இப்போ வர்ற காலகட்டத்தில் ரோபோட்டிக்ஸ், ஹியூமனைட் ரோபோட்டிக்ஸே வருது. ஹியூமனைட் ரோபோட்டிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஐஓடி தான். அண்ட் இன்க்ளூட் வித் ஏஐ. ஏஐயும் ரோபோட்டிக்ஸும் வந்து வந்ததுனால ஹியூமனைட் ரோபோட்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ ஐஓடிங்கிற டெக்னாலஜி படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஐஓடியை ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏஐயால ஐஓடியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஐஓடியாலையும் ஏஐயை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. போத் கேன் இன்டர்ஃபேஸ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். ஏன் வந்து ஏஐ வந்துட்டு ஐஓடி டேரக்டா ரீப்ளேஸ் பண்ணாதுன்னா அதுல யூஸ் பண்ற எல்லாமே வந்து சர்க்கியூட்ஸ் வந்து அதால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து நம்ம சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணி ஆகணும். பட் ப்ரோக்ராமிங்கை அதால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது மேபி பண்ணலாம். பட் ப்ரோக்ராமர்ஸ் இன் ஐஓடி வந்துட்டு கம்பைன்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு ஐஓடி ரிலேட்டட் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் இருக்கணும், ப்ளஸ் ஐஓடியில் ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களை வந்துட்டு ஏஆல அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ கான்ட் சே தட் 100% கான்ட் பி. ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. ஸோ நெக்ஸ்ட், நீயும் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்க, நானும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை கம்பேர் பண்ணும்போது நீ நிறையாவே பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஃபைனல் இயர்ல நான் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். பட் எங்கள் தலைவன் எப்படிமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 10 ஐடியா வந்து கிரியேட் பண்ணுவான். அந்த மாதிரி திறமைசாலி. ஓகே, நீ வந்துட்டு உன்னோட ஐடியாஸை ஏதாவது ஷேர் பண்ணி நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண, ஸோ அது என்னென்ன ரெகக்னேஷன்ஸ் பெற்றிருக்கு? நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கி வச்சிருக்கேன். பட் அந்த ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்ல போகிறதுல எக்ஸ்ட்ரா அதர் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கான்ஃபிடென்ஷியல். ஸோ பேட்டன்டட் ப்ராஜெக்ட் நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. எப்படின்னா இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா ரூம்குள்ள வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாமல் லைட்ஸ் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணுறது, ஆன் ஆகுது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், இப்போ நம்ம நார்மலாக இருக்குன்னா கீழே இருந்து ஃபேனை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இன்கேஸ் நிறைய வயசானவங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கனாலையோ, அப்படி இல்லைன்னா ஹேண்டிகிராஃப்ட் அவங்களாம் இருக்காங்க, அவங்களால வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்க ஃபேனை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி ஐஓடி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்குன்னா டைமிங்ல அந்த ஃபேனை வந்து டைமிங் இன்டர்வென்ஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா டஸ்ட் இல்லாம க்ளீன் பண்ணலாம். இது வந்து நான் எங்கேயோ கேள்விப்பட்ட ஐடியா மாதிரி இருக்கு. பட் அதை வந்து இங்க இந்த ஃபோரம்ல வந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அந்த கண்டென்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய கண்டென்ட். ஸோ அதை விட்டுலாம். வேணாம்டா. ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும்னா
என்னோட வந்து ஸ்மார்ட் பெட் ஃபீடர். இதுவும் வந்துட்டு பேட்டன் வந்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் அதுல வந்துட்டு நான் எதுவும் வந்து நியூவா ஆட் பண்ணல சொல்ல போனா. அதுல வந்து ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா இருந்துச்சு பெட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபுட் கொடுக்கணுங்கிறது. பட் அது வந்துட்டு என்னன்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 12, 6, 9 அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல ஃபுட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி. பட் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதுல வந்துட்டு என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், எப்போ வேணுமோ அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி, ஐ மீன் எப்போ ஃபுட் கொடுக்கணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம மொபைல்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி அப்ளிகேஷன் பண்ணினேன். ஸோ ஓகே, ஹார்ட்வேர் விட்டுலாம். சாஃப்ட்வேர்ல இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க? என்ன அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அப்படி சொல்லக்கூடாது. இது 4th year ஆஃப் சிஎஸ்சி. சிஎஸ்சியில நம்ம சப் பிரான்ச் தான் ஐஓடி. இதுல கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ இல்ல ஒரு சில அப்ளிகேஷன்ஸோ நீ டெவலப் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அது மாதிரி பண்ணியிருந்திருப்ப. ஏதாவது ஒன்று சொல்லு. நானா ஓனா பண்ணல, பட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி வேணா பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் ஃபார் ஐஓடி தான். நான் ஐஓடியில் வர்றதுனால நான் எம்பரட் C+ பண்ணியிருக்கேன் அண்ட் C++ அண்ட் சம் அதர் எல்ஸ் ஃபார் எம்பரட் சிஸ்டம்ஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்சியோட டொமைன் தான், பட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஐஓடி. நான் வந்து ஐஓடி தான், பட் இன்ட்ரெஸ்டட் இன் ஐடிங்கிற மாதிரி. நான் வந்து ஐஓடியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணதோட ஐடி ரிலேட்டடாக, ஐ மீன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போயே தெரியும், நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே ரூம்மேட் தான். அண்ட் தென் இவன் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டர் பார்த்துக்குவான், நான் வந்து ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டர் பார்த்துக்குவேன். ஸோ நாங்கள் 2 பேரும் எப்போயும் ஒத்து போக மாட்டோம். இவனுக்கு அக்ரினா நான் வந்துட்டு வேற ஏதாவது சொல்லுவேன். ஸோ இது வரைக்குமே நான் வந்து ஒரு தனி டீம் அண்ட் இவன் வந்து ஒரு தனி டீம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ என்னோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா எனக்கு இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் தென் நான் வந்து நிறைய வெப்சைட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கேன், சில கடைகளுக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன், ஷாப்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ அதுல இருந்து நான் ஏர்ன் பண்ணினான்னு கேட்டா 0 ஏர்னிங்கே தவிர வந்தது இல்லை. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேயே எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால இதுவரை ஏர்னிங்ஸ் எடுத்தது இல்லை. ஸோ இந்த இதுல படிச்சு முடிச்சுட்டு நீ என்ன ஒர்க் போக போறன்னு மட்டும் கடைசியா சொல்லி முடிச்சுக்கலாமா? எனக்கும் புரியல. ஓகே தான். விவசாயம் சொல்லக்கூடாது, விவசாயம் வந்துட்டு பார்க்கணும், பட் அதையே வந்து பொழப்ப வச்சுக்க கூடாது. அதுக்கும் தப்பா ஏதாவது நெகட்டிவா பரவிட போகுது. விவசாயத்துல ஒன்றும் பண்ண முடியாது, அதுல போகக்கூடாதுன்னு இல்லை. நான் ஐஓடி வச்சு அக்ரிகல்ச்சர்ல என்னால் பண்ண முடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவேன். அண்ட் ஐஓடி வச்சு நிறைய ஃபண்டிங்ஸ் வாங்கிட்டு அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா சம் இனோவேஷன்ஸ் அண்ட் தேர் வில் கேன் ஸ்டார்ட் a startup. And there is a many industries which are adaptable for IoT. Example, healthcare, industrial and etc. எல்லா டொமைன்லையுமே IoT இருக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் IoT. அண்ட் நான் என்ன ஆக போறேன், நான் 4 year முடிச்சுட்டு அப்படின்னா IoT இன்ஜினியர் தான். ஐஓடி ஓகே. ஸ்டார்ட் அப் இல்லை உனக்கு வந்து ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் நீ ஒர்க் பண்ண பார்க்குறியா, இல்லை நீயே வந்து ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ண பார்க்குற? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் ஒரு 5 yearsக்கு வந்து ஒர்க் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது, எப்படி கம்பெனிஸ் ஒர்க் ஆகும் தெரியாது. நான் வந்துட்டு ஐடி ரிலேட்டடாக போகிறதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஸ்டார்ட் அப் வந்து ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன். பட் நீ வந்துட்டு எந்த மாதிரி பண்ணலான் இருக்க? இப்போ நான் வந்து நிறைய ஃபண்டிங்ஸ் சப்போர்ட்டிங்காக நிறையா பண்ணியிருக்கேன், நிறையா அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபண்டிங்ஸ் வந்து மென்டர் சப்போர்ட்டோட ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. பட் மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாபுக்கு தான் போவேன். ஏன்னா ஜாபுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் கிடைக்கும். அது மூலிமா நம்ம ஸ்டார்ட் அப் வச்சோம்னாலையும் நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் க்ரோத் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி நம்பிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால நாங்கள் வந்துட்டு கான்டென்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கோன்னா டேரெக்டாக உட்காந்தோம், என்ன பேசணும்னு தோணுச்சோ பேசிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்க போனோம், எங்களுக்கே தெரியாது, சடனாக உட்காந்தோம் பேசணும், அந்த மாதிரி தான். ஸோ முடிச்சு விட்டுரு. நெக்ஸ்ட் எதை பற்றி கண்டென்ட் பண்ணலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரையிலிருந்து உங்களை வந்து விடைபெற்று வருது நான் சந்தீப் குமார், லேர்ன் வித் ஏலியன் ஃபவுண்டர். வாங்க டாடா.